கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றும் நேரம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதம் தீபம் ஏற்றப்படும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தெய்வீக வருகை நடக்குது. அது எல்லோருக்குமே தெரியாத ஒரு ரகசியம். பழைய சித்தர்கள் சொன்னதுதான். கார்த்திகை மாதத்தில் பூமியின் அதிர்வெண் சாதாரண நாட்களை விட 3 மடங்கு அதிகமாகும். அந்த அதிர்வெண்ணில் தான் செல்வத்துக்கும் பாக்கியத்துக்கும் அடையாளமான லட்சுமி தேவி இருக்கிறாளாம். அதனால்தான் இந்த மாதம் தீபம் ஏற்றும் வீடுகளின் ஒளியில் அவள் சக்தி எளிதாக இறங்குது. அக்னி புராணம் ஒரு பெரிய ரகசியம் சொல்கிறது. தீப ஒளி லட்சுமி தேவிக்கு திறக்கப்படும் பாதை. எண்ணெய் தீபம் ஆனந்தத்தை தரும், நெய் தீபம் அருளை தரும். துளசி அருகே ஏற்றும் தீபம் அது நேரடியாக லட்சுமியை அழைக்கிறது. தீபத்தின் ஒளிக்கு 3 அடுக்குகள் இருக்கும் விஷயம் அதிகமான பேருக்கு தெரியாது. மஞ்சள் ஒளி, ஆனந்தம், நீல ஒளி, அமைதி, வெள்ளை ஒளி, பரிசுத்தம். இந்த 3ம் சேர்ந்தால்தான் லட்சுமி தேவியின் சக்தி வீட்டுக்குள் நுழையும். சித்தர் நூல்கள் சொல்கிறதாம், கார்த்திகை மாதத்தில் துளசி செடியின் உயிர் சக்தி 7 மடங்கு அதிகமாகும். இந்த துளசியின் அதிர்வுக்கும் தீபத்தின் ஒளிக்கும் சேரும்போது ஒரு அரிய செல்வ சக்கரம் உருவாகும். அந்த சக்கரத்தை பார்த்துட்டு தான் லட்சுமி தேவி வீடுக்கு நுழைவாளாம். தீபாவளி அல்ல, உண்மையில் லட்சுமி பூமியில் இறங்குவது கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமையில்தான். ஸ்தல புராணங்கள் ரகசியமாக சொல்கிறது. வெள்ளி நாள் கார்த்திகை தீபத்தில் வளத்தேவி நடந்து வரும். லட்சுமி தேவி நுழைவதற்கு ஒரே ஒரு குறி மட்டும், அசையாத தீபம். தீபம் அசையாமல் நின்றா வீட்டின் மனநிலை, சக்தி, தர்மம் நல்லதாக இருக்கிறது என்பதை அறிகிறாளாம். அதனால்தான் அசையாத தீபம் இருக்கும் வீடு எப்போதும் வறுமை காணாது என்று சித்தர்கள் எழுதினார்கள். கார்த்திகை மாதத்தில் வருகிற செல்வம் பணம் மட்டும் இல்ல, லக்ஷ்மி தரும் 4 அரிய வரங்கள்: ஆரோக்கியம், ஆனந்தம், அமைதி, பாக்கியம். இவையெல்லாம் தீபம் ஏற்றப்படும் அந்த ஒரே ஒளியில் உளறி வரும். நினைச்சுக்கோங்க, ஒளி இருக்கும் இடத்துல லக்ஷ்மி நிற்பாள். கார்த்திகை தீபம் அவளுக்கு திறந்த கதவு.